நேற்று நடந்த சன்ரைஸுக்கு ராஜஸ்தானுக்கு நடந்த மேட்ச்சில் வந்து சன்ரைஸ் வந்து 36 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஈஸியாக ஃபைனலுக்கு போயிட்டாங்க. ஸோ வாங்க என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். முதல்ல பேட்டிங் சூஸ் பண்ண சன்ரைஸ் அணி வந்து 20 ஓவர் முடியல வந்து 9 விக்கெட் இழந்து 175 ரன் வந்து அடிச்சாங்க. ஸோ 176 என்ற டார்கெட்டோட களமிறங்கிய ராயல் ராஜஸ்தான் அணி வந்து சன்ரைஸின் ஸ்பின் போல வந்து தாக்கு பிடிக்காம வந்து 20 ஓவர் முடியல வந்து 7 விக்கெட்டை இழந்து வெறும் 139 ரன் மட்டும்தான் அடிச்சாங்க ராஜஸ்தான் அணி. ஸோ ஏனெண்டா சன்ரைஸ் இந்த போலரை வந்து தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா அந்தளவு போலிங் அவங்களுக்கு நல்ல போலிங் போட்டாங்க. ஸ்பீட் போல விட ஸ்பின் போலிங்கில் தான் அதிக விக்கெட்டுகள் போச்சுது. அது மட்டும் இல்லாமல் கட்சிகளும் கூட போச்சுது. ஏன்னா கூடுதலாக வந்து எல்லாரும் விக்கெட் போனதை விட கட்சும் கூட போச்சுது ராஜஸ்தான் அணியில். ஸோ இன்றைக்கு எல்லாருமே ராஜஸ்தான் வின் பண்ணி ஃபைனலுக்கு போவாங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களோட கனவுல வந்து மண்ணை தூர மாதிரி சன்ரைஸ் அணி வந்து ஃபைனலுக்கு போயிட்டாங்க. ஸோ இனி அடுத்து வந்து நாளைக்கு வந்து சன்ரைஸுக்கும் கொல்கத்தாவுக்கும் தான் ஃபைனல் நடக்க போகுது. ஸோ அதில் வந்து யார் வின் பண்ண போகிறாங்கன்னு கன்ஃபியூஸாக தான் இருக்குது. ஏன்னா சன்ரைஸ் அணி வந்து மிகவும் பலமான அணி தான். ஏன்னா சன்ரைஸில் வந்து பேட்ஸ்மேனும் இருக்காங்க, நல்ல போலிங்கும் இருக்காங்க. அதே மாதிரி தான் கொல்கத்தாவிலையும் நல்ல போலிங்கும் இருக்காங்க, பேட்ஸ்மேனும் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃபைனலில் வந்து யார் வின் பண்ணி கப்பை தூக்கிட்டு போகிறாங்களா. அதாவது 2024 IPL கப்பை வந்து யார் வெளில போகிறாங்க. எல்லாரும் நினைச்சாங்க 175 ஒரு சின்ன அட்டாக்கே தான் ராஜஸ்தான் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவாங்களு. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காதான் நடந்திருக்கு. ஏனென்றா ராஜஸ்தான் அணி அடிக்க முடியல. அவங்க ரொம்ப தான் கஷ்டப்பட்டு அடித்தாங்க. இந்த போல வந்து தாக்கு பிடிக்க முடியல. அதுக்குள்ளேயே எல்லாருமே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஓவரும் முடிஞ்சுது. நாளைக்கு சன்ரைஸாக கொல்கத்தாவை வின் பண்ண போகிறாங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கணும். ஓகே, பாய்.